ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளைய தினம் ஆடி பூரம். ரூ. 10 கொடுத்தாவது இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி நீங்க வீட்ல வைக்கிறதால பணம் சேரும், எல்லா விதமான செல்வங்களும் தேடி வரும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்ப வாங்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடிப்பூரம் அன்னைக்கு என்ன மாதிரி பொருட்களை வாங்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆடிப்பூரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடியது அம்மனுக்கு அம்பாளுக்கு நடத்தக்கூடிய வளைகாப்பு நிகழ்ச்சி தான். திருமணமாகாத பெண்களுக்கு அவங்க கையில நலுங்கு வளையல் போடணும் அப்படிங்கிறதுக்காகவும், குழந்தை பேர் இல்லாத தம்பதியினர் கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு வளைகாப்பு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஆடிப்புறத்தை விரதமிருந்து வழிபடும் போது நிச்சயம் அதுக்கான பலன் உங்களை தேடி வரும். ஒரு வருஷமும் ஆடி மாதத்துல வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதையும் முடியறதையும் பொறுத்து தான் இந்த ஆடிப்பூரத்தை நம்ம கொண்டாடணும். உதாரணத்துக்கு இந்த வருஷம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில 7:22 தான் பூரம் நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அது மறுநாள் ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை காலையில 7:01 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் வெள்ளிக்கிழமை காலையில 7:30 மணிக்கு மேல ஆடிப்புறத்துக்கான எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் நீங்க தாராளமாக செய்யலாம். இன்னொரு விஷயம், இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய இந்த ஆடிப்பூரத்துக்கு இன்னொரு மகிமையும் இருக்கு. என்னன்னா, இந்த ஆடிப்பூரம் வந்திருக்கக்கூடிய தினம் இந்த ஆடி மாதத்துக்கான கடைசி வெள்ளி. இதுக்கப்புறம் ஆடி மாதத்துல வெள்ளிக்கிழமையே கிடையாது. இந்த வருஷம் நமக்கு அதிர்ஷ்டவசமா 5 வெள்ளிக்கிழமைகள் ஆடி வெள்ளி கிடைச்சது. இதுல 4 வெள்ளிக்கிழமைய சில பேர் வழிபடாம தவற விட்டுருக்கலாம். ஒரு சில காரணங்களால வழிபடாம போயிருக்கலாம். அப்படிப்பட்டவங்க ஆடிப்பூரத்தோட சேர்த்து கடை வெள்ளியையும் வழிபாடு செய்யும் போது எக்கச்சக்கமான பலன்கள் உங்களை தேடி வரும். அம்பிகை, அம்பாள், அம்மன் இது மாதிரி பெண் தெய்வங்களுக்கு நடத்தக்கூடிய வளைகாப்பு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதும், அப்படி கோவில்ல அம்பாளுக்கு அம்மனுக்கு உங்க கையால ஒரு டஜன் வளையல் வாங்கி கொடுக்கறதும் விசேஷம்தான். உங்க வீட்டுல உங்க மகளுக்கோ மருமகளுக்கோ இல்ல உங்க அக்கம் பக்கத்துல யாருக்கோ குழந்தை இல்லை அப்படின்னா அவங்கள வீட்டுக்கு வரவழைத்து நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில படைத்திருக்கக்கூடிய அந்த வளையலை அவங்கள ஒரு மணப்பலகை மீது அமர வைத்து கன்னத்துல சந்தனம் வைத்து நலுங்கு வைக்கிற மாதிரி அவங்க கைகளில் வளையலை போட்டு விடும்போது அடுத்த ஆடிப்புறம்குள்ள கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பக்கம் திருமணவரன் கூடி வரும், இன்னொரு பக்கம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூடிய சீக்கிரம் வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்படும். இதுதான் ஆடிப்பூரத்தை வழிபடுவதற்கான எளிமையான வழிபாட்டு முறை. இன்னொரு பக்கம் இந்த ஆடிப்பூரம் பக்திக்கு மறு உருவமாக இருந்த ஆண்டாள் நாச்சியார் அவதரிச்ச தினம். ஆண்டாள் பெருமாள் மீது எந்த அளவுக்கு பக்தியும் அன்பும் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய பக்தியையும் அன்பையும் பார்த்துட்டு தன்னோட திருவடியில சேர்வதற்கான வாய்ப்பை பெருமாள் ஆண்டாளுக்கு கொடுத்தார். அப்படிப்பட்ட பக்தியோட மறு உருவமா திகழ்ந்த ஆண்டாள் நாச்சியாரை வீட்டில் வழிபாடு செய்வதும் விசேஷம்தான். ஆண்டாள் கையில வைத்திருக்கக்கூடிய கிளிய பார்த்தாலே கோடி புண்ணியம் கிடைக்கும். கோவில போயிட்டு நீங்க பூஜைகள் செய்யறீங்களோ இல்லையோ, கட்டாயம் உங்க வீட்டோட பூஜை அறையில சிறிய மணப்பலகை வைத்து அம்பாள், அம்மன், மகமாயி இல்ல உங்க குலதெய்வம் பெண் தெய்வமா இருக்கு அப்படின்னா அவங்க போட்டோவை வைத்து ஒரு டஜன் வளையலை வாங்கி அந்த வளையலை மாலையாக கோர்த்து அணிவித்து நீங்க வீட்டிலேயே ஆடிப்புறத்துக்கான வழிபாடு செய்யறது விசேஷம். அதுக்கப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வளையலை நீங்க பயன்படுத்துவது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தார், உங்க அக்கம் பக்கத்தினர்னு சொல்லி யாருக்கு வேணாலும் அந்த வளையலை பிரசாதமா கொடுக்கலாம், தப்பில்லை. இது போக ஆடிப்பூரம் மாதிரியான, அதுவும் ஆடி வெள்ளியோட சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த மாதிரி நாட்கள்ல நாம வாங்கக்கூடிய பொருட்கள் நம்ம குடும்பத்துக்கு சுபிக்ஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு பொருளும் தனித்தனி மகத்துவம் வாய்ந்த பொருட்களாகவும் அமையும். அதுல முதல் முக்கியமான பொருள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க வீட்டுல அம்மனுக்கு, அம்பாளுக்கு இல்ல கோவில்ல அம்பாளுக்கு நீங்க வளையல் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாம பிரத்யேகமா ஒரு ஜோடி வளையலை வாங்கிட்டு உங்க வீட்டோட பீரோல வைக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதை நீங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிற கட்டாயம் கூட கிடையாது. பீரோல வச்சாலும் சரி இல்ல பூஜை அறையில வச்சாலும் சரி, அப்படி வாங்கிட்டு வரக்கூடிய அந்த ஒரு ஜோடி வளையலை மற்றவங்களுக்கு கொடுக்காம நீங்க அதை பத்திரப்படுத்திக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், இந்த ஒரு பொருள் முடிஞ்சா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே தயார் செய்யறதால் தயார் செய்யலாம். அதுதான் மருதாணி பொடி. இந்த மருதாணி பொடி அப்படிங்கிறது மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்ச ஒரு அற்புதமான ஒரு பொருள். சுபகாரிய தடைகளையும் வீட்டில் கணவன் மனைவிக்கிட்ட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடை நீக்கி ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த மருதாணி பொடி. இந்த மருதாணி பொடியை
நாட்டு மருந்து கடையில விப்பாங்க. அப்படி ஒருவேளை பக்கத்துல நாட்டு மருந்து கடை இல்ல, ஆனா வீட்ல மருதாணி இலைகள் இருக்கு அப்படின்னா, அந்த மருதாணி இலைகள ஆடிப்பூர தினத்துல காலையிலேயே நல்லா காய வைத்து, அத மிக்ஸியில போட்டு பொடி பண்ணீங்கன்னா, அது காய்ந்து பொடியா மாறி மருதாணி பொடியா தயாராயிடும். அத உங்க வீட்டோட பூஜை அறையில வச்சு பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு. மருதாணி இலையோட வாசம் அதோட பொடியா பண்ணும்போது பன்மடங்கு மாறிடும். மருதாணி பொடிய மருதாணி இலைய விட 10 மடங்கு வாசம் கொடுக்கும். அந்த வாசத்துக்கு நம்ம வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சம் பெருகும். வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல ஆடி மாதம் முடிஞ்சாலும் பரவாயில்ல, ஆடிப்பூரத்தன்னைக்கு வாங்குனீங்கல்ல அந்த மருதாணி பொடி, அந்த மருதாணி பொடிய வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெயில ஒரே ஒரு சிட்டிகை சும்மா கிள்ளி எடுத்தா எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு அந்த தீப எண்ணெயில போட்டு தீபம் போடும்போது அந்த வாசம் வீடு முழுக்க பரவுச்சுன்னா லட்சுமி கடாட்சம் அதிகமாகும். அது மூலியமா தரித்திரம் பீடைகள்லாம் நீங்கி செல்வ செழிப்பு உயரும். அதனால மருதாணி பொடி வாங்குங்க. அடுத்ததா கண்டிப்பா வாங்க வேண்டிய ஒரு பொருள் காதோலை கருகமணி. இதுவும் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், இல்ல ஃபேன்சி ஸ்டோர்ல கிடைக்கும். அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் என்னதான் தங்கம், வைரம், வெள்ளிலாம் பயன்படுத்தினாலும் இந்த காதுல ஓலையையும் கருகமணியும் பயன்படுத்துவாங்க. இது காலம் காலமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஐதீகம். இந்த காதோலை கருகமணிய ஆடிப்பெருக்கு தினத்துல பயன்படுத்துவாங்க. வரலட்சுமி விரதம் அன்னைக்கு அந்த கலசம் தயார் செய்யறாங்கல்ல, அந்த கலசத்துல இந்த காதோலை கருகமணிய போடுவாங்க. அப்படிப்பட்ட செல்வ கடாட்சம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காதோலை கருகமணிய ஒண்ணு கிடைச்சாலும் பரவாயில்ல, அதை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில வைக்கிறது விசேஷம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், சங்குல தயார் செய்த ஏதாவது ஒரு பொருள். சங்கு அப்படிங்கிறது கடலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார் இவங்கெல்லாம் அமரக்கூடிய அற்புதமான இடம் பார்க்கடல். அந்த பார்க்கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய சங்குல செய்திருக்கக்கூடிய பொருட்கள் உங்க வீடு பக்கத்துல இல்ல உங்க ஊர்ல கடல் சார்ந்த கைவினை பொருட்கள்னு கடை விற்பாங்கல்ல, அங்க பாத்தீங்கன்னா சங்கு வளையல் விற்பாங்க. இல்ல சங்குல ஏதாவது ஜோடியான கைவினை பொருட்கள் விற்பாங்க. பொம்மைகள் மாதிரி கிளி பொம்மையோ யானை பொம்மையோ இல்லை ஏதாவது ஒரு பொம்மை, அதை வாங்கிட்டு சங்குல செய்திருக்கக்கூடிய வளையலையோ இல்ல இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி சங்குல செய்திருக்கக்கூடிய ஒரு பேனா இல்ல கைவினை பொருட்கள், அழகு பொருட்கள், இது மாதிரி ஏதாவது ஒரு பொருளை சங்குல செய்த பொருட்களை வாங்கிட்டு பூஜையில வச்சு அதுக்கப்புறம் உங்க வீட்டோட மெயின் ஹால்ல நீங்க தாராளமா ஷோகேஸ்ல வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு முக்கியமான பொருள்னு சொல்றதை விட இது ஒரு பொக்கிஷம். நிறைய பேர் வீடுகளில் ஆண்டாள் நாச்சியார் போட்டோ இருக்குமான்னு தெரியல. ஆண்டாள் நாச்சியார் அவதரித்திருக்கக்கூடிய ஆடிப்புற தினத்துல அவங்களுடைய திருவுருவ படம் கண்டிப்பா ஆன்லைன்ல கிடைக்கும், இல்ல பக்கத்துல தேவஸ்தான கடைகள்ல கிடைக்கும். அந்த ஒரு ஆண்டாள் போட்டோவை வாங்கிட்டு உங்க வீட்டோட பூஜை அறையிலையோ இல்ல எங்க ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்துல வைக்கிறது உங்க குடும்பத்துக்குள்ள மன அமைதியை ஏற்படுத்தும். முக்கியமா ஆண்டாள் கிளியோட இருக்கிற மாதிரி போட்டோ வாங்கிட்டு வைக்கும்போது உங்க குடும்பம் முன்னாடி இருந்ததை விட பன்மடங்கு முன்னேறி போகும். உங்க வீட்டுல யாருக்காவது இறை நம்பிக்கை பெருசா இல்ல, கடவுள் நம்பிக்கை அதிகமாகணும், அதே மாதிரி நம்மளோட பக்தி கடவுள்கிட்ட சீக்கிரம் போய் சேரணும்னா அதுக்கு நம்ம ஆண்டாள் நாச்சியார் போட்டோ வீட்டில் வைக்கிறது மூலயமா நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் கிடைக்கும். இது இல்லாம ஆடி வெள்ளி, அதுவும் கடைசி வெள்ளி அப்படிங்கிறதால எப்போ நீங்க வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு, மஞ்சள் தூள், குங்குமம், வாசனை திரவியங்கள், சந்தனம், அரகஜா, இது இல்லாம வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய சாம்பிராணி, ஊதுபத்தி, இந்த மாதிரி பொருட்களையும் கடைவெள்ளிக்காக வாங்கலாம். பச்சரிசி, வெல்லம் வாங்குறதும் விசேஷம்தான். ஆனால் கண்டிப்பாக நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருக்கக்கூடிய மருதாணி பொடி, வளையல், காதோலை கருகமணி, சங்குல செய்திருக்கக்கூடிய பொருட்கள், அது இல்லாமல் ஆண்டாள் நாச்சியார் புகைப்படம், இந்த மாதிரி பொருட்களை வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா குபேர யோகம் ஏற்படும். கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி தேடி வரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.